சத்தியம். அது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை அது உறுதி செய்வதாக எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் இந்த வார்த்தையை ஏற்படுத்தி கொடுங்க. இதே பெரிய காரியங்கள் செய்ய, வளர்ந்த காரியங்கள் செய்ய இயேசுக்களுக்கு நல்ல ஆமே ஆமே. லூக்காவுக்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம். லூக்காவுக்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது. நன்றாய் அளந்து அளக்கப்படும். அல்லேலூயா. நான் எப்போதும் காணிக்கை ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தை வராமல் இருக்கிறது. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு வசனம். ஆனால் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி செல்லும் மடியிலே போடுவார்கள். விழுபடி நன்றாய் அளந்து உங்கள் மடியில போடுவாங்க. என்ன சொல்லலாம்? நன்றாய் அளந்து. ஆண்டவர் போடுறதுனா என்ன பண்றாரு? நன்றாய் அளந்து போடுறாரு. எல்லா சைடும் திருப்தியா போடுறாரு. நன்றாய் அளந்து போடுறாரு. நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அதெல்லாம் கூட உங்களுக்கு அளக்கப்படும். இப்போ இந்த வசனங்கள் ஆண்டவர் வந்து ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்களாக நம்ம வந்து நிறைவை குறித்து, அது மாத்திரமில்லை, அந்த அபண்டன்ஸ், ஏராளம், இந்த ஏராளத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வருகிறோம். இந்த மாதத்தோட வாக்குத்தத்தமாகவும் அது கொடுத்தார். வாக்குத்தத்த வார்த்தையாகவும் அது என்ன பண்ணார்? கொடுத்தார். ஏராளம் என்கிற வார்த்தையை வைத்து பேசிக்கொண்டு வருகிறோம். 4 வாரங்களாய் அதை குறித்து இன்னும் விளக்கமாய் தெளிவாக நான் என்ன பண்ண பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இதோட கடைசி பகுதியாக இன்றைக்கு அதே காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா முடிக்கணும், தேவை கன்க்ளூஷன் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சில ஆரம்பிச்சுன்னா அதை முடிச்சிடணும். இன்னைக்கு அதோட நிறைவை நம்ம பார்ப்போம். பேசலாம். கொடுக்கறது, எதை நம்ம கொடுக்குறோம்? ஏன்னா நிறைய நேரத்தில் வெறும் காணிக்கை தசமபாகத்தை மாத்திரம் நம்ம மைண்டில் வச்சு இதை பார்க்கக்கூடாது. இதை நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்க வேண்டும். தெளிவாக நம்ம பார்க்கணும்னா ஒரு 2-3 வசனம் முன்னாடி இருந்து நம்ம ஆரம்பிக்கும். சரியா? 35ஆம் வசனத்துக்கு வாசிப்போம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். உங்கள் பலன் பலன் இல்ல, பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியம் இங்க சொல்லப்படுது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணுமா? உங்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணாரு? திருப்பி கைமாறு கருதாமல். புரியுதா? நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தர் யாராவது கொடுத்தோம்னா அதான் இருந்தா பண்ணணும், இல்லைன்னா இல்லை அவங்க சொல்லிடணும். ஆனா கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாது. வட்டி வாங்கக்கூடாது. கொடுத்தா அதே மாதிரி தப்பு இல்லை. அதுக்கு ஒரு வட்டி போட்டு, அது இது போட்டு, அது குட்டி போட்டு, அது நான் இது பண்ணி வாங்குறது ஒன்றா இருக்கும், திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அப்படிதான் அந்த கை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரா?
அது பண்ணக்கூடாது. நியாயமா நடந்துக்கூடாது தான் சொல்றாரு. எதை விதைக்கிறீங்களோ அதுதான் என்ன பண்ணுவீங்க, அறுப்பீங்க. நீங்க கைமாறா எல்லா காரியங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அதே கைமாறு நடக்கும். உங்களுக்கு அதே தான் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் செய்வாரு. ஏன்னா நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அறுப்பீங்க. நன்மை விதைத்தால் நன்மை அறுப்பீங்க, தீமை விதைத்தால். மாமரம் வரணும்னா மாங்காய் தான், மாங்காயோட விதை தான் என்ன பண்ணணும், விதைக்கணும். கரெக்டா இல்லையா? தேங்காயோட விதை வச்சா தேங்காய் தான் வரும், மாங்காய் வராது இல்லையா? நம்ம தேங்காவை எதிர்பார்த்துருக்க முடியாது. மாமரத்துல தேங்காவை எதிர்பார்த்திருக்க முடியாது. என்ன வரணுமோ அதுதான் வரும். நீங்க நன்மையை விதைத்தீங்கன்னா நன்மை உங்க வாழ்க்கையிலே வரும், சம்பூர்ணமாய் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்க சத்துக்களை சிநேகிக்கணும், உங்க சிநேகிதர்களை என்ன பண்ணணும், உங்க நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். நன்மை செய்கிறது தப்பே இல்லை, நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். எவ்வளவு கலவு செய்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு தான் நல்லது. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஹலோ, பலன் இல்ல பலன். என் பலன் மிகுதியா இருக்கும், என் வாழ்க்கையில ஏராளம் எப்பொழுதும் இருக்கும். நீங்க ஒரு காரியம் நம்ம எதிர்பார்த்து அது பண்ணிட்டு வட்டிக்கு காசு கொடுக்கணும்னு வச்சுங்க, வட்டி காசு வச்சு அந்த காசை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா ஆண்டத்திலிருந்து பலனை எதிர்பார்க்க முடியாது. புரியுதாமா? அதனால நீங்க என்ன சொல்றீங்க, கடன் வாங்காதீங்கன்றாரு ஆண்டவர். உங்களையும் கடன் வாங்குறவங்க சொல்றாரு. வட்டிக்கு கடன் வாங்குறவங்க என்ன சொல்றாங்க, வாங்காதீங்க. கொடுக்கிற ஏராளமா கொடுக்க வர எதிர்பார்த்துருங்க. இங்க வாங்கினா கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஏராளமா இருக்குது அவர்கிட்ட, அவர் கொடுக்கிற தாராளமா தருவாரு. அல்லேலூயா. உங்கள் எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கணும், ஆண்டவர் மேல இருக்கணும். அந்த ஏராளத்தின் தேவன் மேல என்ன பண்ணணும், இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த கைமாறு தேவைப்படாது. நமக்கு அந்த கைமாறு தேவைப்படாது. நீங்க என்ன பண்ணலாம், நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த வசனம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த அந்த வசனம் இப்ப அப்புறம் என்ன பண்ண வேலை செய்யணும். இப்போ இதெல்லாம் நடந்தாதான் கைமாறு எதிர்பார்த்து இருக்க கூடாது. அப்போ அந்த பலன் யார்கிட்ட இருந்து வருது, ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. உங்கள் அந்த பலன் மிகுதியாவே இருக்கும். தேவன்கிட்ட இருந்து பலன் வருது, எப்பொழுதும் மிகுதியா தான் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். நாலாவது காரியம் இருக்கீங்க, அஞ்சாவது காரியம் பலன் யார்கிட்ட வருது, கத்துக்கிறது வருது. அப்போ அஞ்சாவது காரியம் என்ன நடக்குதுங்க, நீங்க உன்னதமானவருக்கு என்ன பண்ணுங்க, பிள்ளைகளா இருப்பீங்க. அவர் பிள்ளையா இருக்கும் போது அப்பாக்குள்ளதுன்னா பிள்ளைக்கு, என் அப்பாக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்குள்ள இது. கரெக்டா? அல்லேலூயா. உண்மைதானங்க. எனக்கு அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அங்க உன்னதத்துல இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்கிறவரா இருக்கிறாரு. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. அப்ப அப்படி இருக்கும்போது அவருக்கு இதெல்லாம் நமக்குரியது, அப்படி எனக்குரியது. உறுதியாக்கி கொள்ளுங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்க அவருக்கு இன்னும் உண்மையா கேட்க முடியும். அல்லேலூயா. உங்க அப்பா கிட்ட நீங்க உலக பிரகாரமான அப்பா கிட்ட நீங்க எப்படி ஒரு பிள்ளை உரிமையா கேட்குதோ அதே போல பரம தகப்பனு கிட்ட நீங்க என்ன பண்ண உரிமையா கேட்க முடியும். அல்லேலூயா. சம்பூர்ணமாய் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நன்றி தெரியாதவர்களுக்கும் ரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார்.
நன்றி இல்லாதவங்களுக்கும் ரோகிகளுக்கும் நம்ம செய்கிறாரு. நம்ம நினைச்சிருப்போம் அவன் மாத்திரம் சம்பாதிச்சுட்டு போறான் பாத்தியா, அவங்களுக்கெல்லாம் சம்பாதிச்சு போயிடலாம் பாத்தியா. நம்ம மாத்திரம் என்ன பண்றோம், அப்படியே இருக்கும், ஓட்டாண்டியாவே இருக்கும் நம்ம நினைக்கிறது. அவர் நம்ம நினைவுகள் அவர் நினைவு அப்படி இல்லை. அவன் செய்யறதுல உண்மையா இருக்கிறான், அவன் வளர்ந்து போயிட்டே இருக்கிறான். அவன் ஆண்டை பத்தி அறியாதவன், ஆண்டை பத்தி அறியாதவன். அவன் எப்படி இருந்தாலும் அவனோட இதுல என்ன பண்ற காரியமா இருக்கிறான். அவன் வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கான். நம்ம எப்படி இருக்கிறோம் அது மாதிரி நம்ம பார்க்கலாம். அவன் வளர்ந்தா வளர்ந்துருக்கட்டும். நீங்க எப்படி வளர போறீங்க? மற்றவரை குறித்து பார்த்துக்கிட்டு, மற்றவரை வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு, நம்ம வந்து பேசிக்கிட்டு, அவன் இப்படி பண்ணா இதில் பண்ணா அது நெஞ்சா இது பண்ணா அது பண்ணிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு எல்லாம் பேசக்கூடாத பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து நம்ம ஆசீர்வாதத்துக்கு எதிர்பார்த்து இருந்தா வருமா? புறம் கூறாதீர்கள் இருக்கு, புறம் பேசக்கூடாது. அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு நன்மை வந்து சேரணும்னா எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கணும்? அவர் மேல இருக்கணும். மனுஷனை எதிர்பார்த்து மனுஷனை பிரியப்படுத்தணும், மனுஷன காரியங்கள் இது பண்ணணும். அப்படி இருந்தோம் என்று சொன்னா அங்கேதான் இருக்க வேண்டியது. இல்ல முதலாவது தேடுகிறார்கள் நீதியும் தேடுங்கள் பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா நன்மைகள் வந்து சேரும். அல்லேலூயா. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். இருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளாலே தேவனுடைய இரக்கம் இருக்கிறதா? இருந்தீர்களா அவரை போலவே நீங்கள் மாறுவீர்கள். அல்லேலூயா. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இப்பதான் நான் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. குற்றவாளிகளை தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருப்பீர்கள், தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அல்லேலூயா. விடுதலை பண்ணுங்கள். எதை விடுதலை பண்ணணும்? உங்களுக்குள்ளால தேவையில்லாத விடுதலை பண்ணுமா? காரியங்களை என்ன பண்ணுவாங்க? விடுதலை விட்டு பிடிச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? விட்டுடுங்க. தகாத காரியங்களை விட்டு பிடிச்சிட்டு இருப்பீங்க பாருங்க, அதெல்லாம் என்ன பண்ணுங்க? ரிலீஸ் பண்ணுங்க, விடுதலை ஆக்குங்க. அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஒருத்தர் வரும்போது எஜமான வந்து ஒருத்தர் கடன் பட்டிருக்கான். எஜமான கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறான். அந்த எஜமான வந்து அவன்கிட்ட கடனை கேட்கும்போது அந்த வேலைக்காரன் அவன் என்ன பண்ணான், என்னால் இப்போ இது பண்ண முடியாது, இது தயவு பண்ணி என்ன பண்ணான் கேட்டுக்கிட்டான். எதுவுமே இல்லை, அவனுக்கு எஜமான் என்ன பண்ணான், ட்ரை பண்ணான். ஆனால் அந்த எஜமான் அவனுக்கு என்ன பண்ணாரு, மன்னிச்சுட்டார். நீ எதுவும் தர வேண்டாம்ப்பா, ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும், எனக்கு தர வேண்டாம். அவன் சந்தோஷமா இப்போ என்ன பண்ணான், மன்னிச்சுட்டாரு. மனுஷன் ஓட்டான். அவன்கிட்ட அவர்கிட்ட கடன் வாங்கினான். அப்போ அவன் அந்த வேலைக்காரன் கிட்ட என்ன பண்ணா, ஒருத்தன் கடன் வாங்கியிருப்பான். அவன் வந்தான் முன்னாடி. இது நீதி உள்ள நியாயத்தை பற்றி பேசிட்டு அந்த வேலைக்காரன் என்ன பண்ண கடன் வாங்கியிருப்பான். அவன் வந்த உடனே இவன் என்ன பண்ணான், இவன் அவனோட எஜமான் என்ன பண்ண இவனோட கடனை மன்னிச்சாரு. ஆனா இவன் என்ன பண்ணானா, அவன் கையை பிடிச்சி சட்டை கழுத்தை பிடிச்சி, நீ எனக்கு இந்த கடனை கொடுக்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். அந்த எஜமான கேட்டார். இந்த வேலைக்காரன் பிடிச்சி, நீ நான் உன் கடனை மன்னிச்சேன்,
நான் உன் கடனை மன்னிச்சேன். அப்படி நீ அவங்க மன்னிச்சிருந்தனா உனக்கு எல்லாம் ஆண்டவர் பயங்கர கடவுள் ஏற்படும், எல்லாம் கிடைச்சிடும், நன்மையான காரியம் வந்திருக்கும். ஆனா நீ அவனை அவன்கிட்ட கடனை கொடுத்தா விட மாட்டேன், கொடுக்காம உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிய. அப்போ உனக்கு என்ன பண்ணணும்? நீ உன்னோட கடனை தீர்த்து முடிக்கிற வரைக்கும் என்கிட்ட அடிமையா வேலை செஞ்சு தீர்க்க வரைக்கும் எல்லாம் அடிமத்தனா சும்மா கிடையாது. அடி உள்ளும் விதி உள்ளும். புரியுதா? பிதா உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். அவர் உங்களை மன்னிச்சிட்டார். ஆனா மன்னிக்கிற தன்மை இருக்க வேண்டும், கொடுக்கிற தன்மை இருக்க வேண்டும். கொடுக்கறதுல அது கைமாற்று இருக்க கூடாது, அதை எதிர்பார்த்துட்டு கொடுக்க கூடாது. கொடுத்தா கொடுத்துருங்கள், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இருக்குது. நீங்கள் பிடுங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அதனால மனுஷன்கிட்ட உங்களுடைய காசுகளை கொடுக்காதீங்க, இல்லை மனுஷன்கிட்ட வாங்காதீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் கடன் கொடுக்கிறவனும் சரி கடன் வாங்குறவனும் சரி ரெண்டும் தப்பு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் சொல்ற, கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குழி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இப்போ புரிஞ்சுச்சா எதுக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறதுன்னு? நன்மைகளை விதைத்தீர்கள் என்று சொல்லலாம். நன்மைகளை எப்படி இருப்பீங்க? நன்றாய் அளந்து உங்க மடியில் என்ன பண்ணுவார்? போடுவார்கள். அல்லேலூயா. வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவு எந்த அளவுக்கு போடல. அல்லேலூயா. அந்த அளவுக்கு எந்த அளவு போடல, நன்றாய் அளந்துதான் போட்டுருது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்த அளவில் அழைக்கிறோம் அதோட கூட அழைக்கப்படும் சொல்ல அதே அளவுல கிடையாது. உங்களோட அளவு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு இதுல தான் இருக்கும். ஆனா உங்களால் முடிஞ்ச அளவுல தான் என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்க. சரிதானே? உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? உதவி செய்ய முடியும். ஆனா அது நீங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? பல்லுக்கு பெருக செய்கிறார். அளவு மிகுதியாய் இருக்கும்படியாக செய்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கள். இருவரும் பள்ளத்துல விழுவார்கள் அல்லவா? 45 வரைக்கும் வாசிங்க. பட்டவன் அல்ல, உணராமல் சொல்ல எப்படி? மாயக்காரனே அல்லேலூயா. உன்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கிட்ட பா உங்ககிட்ட இருக்குப்பா, இந்த மாதிரி இருக்குப்பா, மாத்திக்கப்பா. இதெல்லாம் இது மாதிரி பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, ஒழுங்கா இருக்குது. அட்வைஸ் நல்லா பண்ணுவோம். அதை உங்களுக்குன்னு வந்துட்டா எப்படி பேசலாம்? ஐயா உங்களுக்குள்ளால இருக்கிற இதை மாத்திக்கோங்க. உங்க கண்ணில் இருக்கிற உங்களை குத்தி கொண்டு இருக்கிற காரியங்களை நீங்க எடுத்து போடுங்க. உங்கள் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். பிறகு மற்றவங்களோட பாவங்களை அவங்களுக்காக பிரயாசப்படுது, அவங்க ஜெபம் பண்ணுறதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். உங்களை நீங்க முதல்ல அந்த கல்வி முழுமையாக்குங்க. நீங்க சரியாயிக்கோங்க. ஹலோ,
இருக்கீங்களாங்க? அல்லேலூயா. சீஷன் என்ன பண்றான்? தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலவே இருப்பான். அல்லேலூயா. தன் குருவை போலவே இருப்பான். அப்ப இருக்கும்போது நமக்கு மேல இருக்கிறவர்களுக்கு மேற்பட்டவர் கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு அவரை போலவே என்ன பண்ண முடியும்? மாற முடியுமா முடியாதா? இப்போ தினகரன் ஐயா இருக்கும்போது அவர் கீழே நிறைய ஊழியக்காரர்கள் இருந்தாங்க, வளர்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. எனக்கு அதில் ஒரு ஆள் எனக்கு ரொம்ப பார்க்கும்போது அவருடைய சாயலே இருக்கும். நான் பாடுறது சொல்ல அதில் நான் சொல்லுவதில்லை. நான் கலைமணி ஐயா, கலைமணின்ற ஒரு பாஸ் நம்ம சர்ச்சை பண்ணுறது கலைமணி. அவர் பார்த்தீங்கன்னா அவரை போலவே என்ன ஐயா போலவே அவரை பார்க்கணும். அவரோட தேஜஸ் இருக்கிறது குளத்தூர்ல தான் சர்ச்சை. நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்த்ததுல அவர் ரொம்ப அவரோட ரியாக்ஷன், மேனரிசம் எல்லாம் தினகரன் ஐயா போலவே நம்ம இருக்கும். காரணம் என்னன்னா, அவர் கீழே பயின்றவர்கள், அவரை பின்பற்றினவர்கள். இல்லையா? அவர் ஊழியத்துல அவர் கீழே ரொம்ப வருஷமாய் இருந்தவர்கள். அப்போ இருந்தனா அவரை போலதான் நம்ம மாற முடியும். நம்ம ஆண்டுக்குள்ளாலே இருந்தோம் என்று சொல்லுவாங்க. அனுதினமும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு பலப்படுத்திக்கிட்டு இருக்கணும் சொன்னா அவரை போலவே என்ன பண்ண முடியும்? மாற முடியும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வருது? நான் ஸ்டார்டிங் ஊழிய ஆரம்பிக்கும் போது சாமி அவருடைய சர்ச்சை தான் நான் பைபிள் காலேஜ் பண்ணேன். அப்படி இருக்கும்போது என்னோட சில மேனரிசம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அவரோட மெசேஜஸும் சரி எல்லாம் சரி அவரோட மெசேஜஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அந்த ஸ்டைலில் வர ஆரம்பிச்சு. அதை நான் கொஞ்ச நாள் ஆச்சு நான் அந்த பிரேக் பண்ணுறது. அதை நான் பிரேக் பண்ணுறது ஏன் அந்த மேனரிசம் வரக்கூடாதுன்னு சரி, ஓகே, அது அவருடைய இது, அது அவருடைய ஸ்டைலு. அதோட இதில் நான் போனேன்னா அது நல்லா இருக்காது. அவர் ஆண்டு பார்த்து அவரோட மெசேஜ் ஸ்டைல் அது அவருக்கு. அவரை போலவே நான் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் மெசேஜ் அதுதான் மைண்டில் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. ஸோ அந்த மேனரிசம் தான் ஆரம்பித்தேன். அவரோட மெசேஜஸில் கொஞ்சம் எடுத்து அதை நான் கொஞ்சம் விரிவாக்கி நான் என்னோட இதில் நான் விட்டேன். திரும்பி நான் அப்புறம் எனக்கு நான் என்ன பண்ணணும், நான் உட்காந்தேன். நான் பார்த்து உட்காந்துருக்கேன். ஆண்டவரே என்னோட எனக்குன்னு ஒரு மேனரிசம் வேணும், எனக்குன்னு ஒரு இது வேணும். ஆண்டவர் அப்புறம் ஆண்டவர் பிரேக் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணார். அதை முழுசாக பிரேக் பண்ணல. ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணா, ஒரு குயாவனை எப்படி ஆண்டவர் களிமண் எப்படி எடுத்து வரைகிறாரோ கொஞ்சம் கொஞ்சமா வரைகிறாரு. கஷ்டப்பட்டு கஷ்டம் தான். ஒரு பானை செய்யறது எவ்வளவு கஷ்டம். ஒழுங்கா முழுமையான பாத்திரமா மாத்துறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழக என்ன ஆகுது, ஸ்டைலு மாறுது. எனக்கு ஒரு இப்போ நான் அதே பாணியில நான் செஞ்சுருந்தேன்னா எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காது. புரியுதா நான் சொல்ல வருது? உங்களுக்கும் அதே நேரம் தான், உங்களுக்கும் அதே தான். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மைகள் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் வைத்தாருன்னா அதே காரியத்தை உங்க வீட்டில் இருக்க இன்னொருத்தருக்கு வைக்க மாட்டாரு. அவங்க சகோதரராக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளாக யாராக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை என்னது இருக்கிறது. சாயல்லையோ ரூபங்களையோ என்ன வேணும், ஒற்றுமை இருக்கலாம், அது இருக்கலாம். ஆனா தனித்தன்மைகள் என்ன பர்சனாலிட்டி, இன்னர் பர்சனாலிட்டின்னு வாங்க. உள்ளால இருக்கிற மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டவனாதான் இருக்கான். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் பார்வையில விசேஷித்தவர்களா இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலா இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலா இருக்கீங்க. ஒவ்வொருத்தரோட தாளந்துகள் ஸ்பெஷலா இருக்குது. நீங்க செய்யற கிரியைகள் ஸ்பெஷலா இருக்குது. அப்போ நீங்க எதுவுமே சாதாரணமா செய்யறது இல்ல, அசாத்தியங்களை செய்யறதா மாறுங்க. அவரும் அசாத்தியத்தின் தேவனா இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது உங்கள்கிட்ட எல்லாவற்றையும்
அசாத்தியமாய் செய்ய அவர் என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போலவே நீங்கள் என்ன பண்ணணும்? மாறணும். அதான் புரியுதா நான் சொல்ல வருது? இப்போ அவரை போலவே நீங்களும் மாறணும். ஆசிங்க அடுத்தது. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது. அல்லேலூயா. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே நான் சொல்லி கொடுத்தேன். தேங்காய் மாங்காய் இல்லை. நல்ல மனுஷன் அல்லேலூயா. நல்ல மனுஷன் எதுமா பொக்கிஷம்? இருதயமான பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுறான். பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். அவன் வாய் பேசும். அல்லேலூயா. ஒருத்தர பேச்சிலே அவன் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரியும். அவன் நல்லவனா, அவன் கெட்டவனா, அவன் எந்த மாதிரி என்று ஒவ்வொருத்தர பேச்சிலே என்ன பண்ணும்? வெளிவரும். அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் அவன் அடைந்து தீர்வான். அல்லேலூயா. என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? உள்ளான மனுஷன் எப்படியோ அப்படிதான் வெளியான மனுஷனும் மாறுகிறான். நீங்க உங்களுக்குள்ளால ஆண்டோட வெளிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் முகம் என்ன பிரகாசிக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரை போலவே இருப்பீர்கள், அவரை போலவே நடப்பீர்கள். பேசுறதுல ஒழுங்கா இருப்பீங்க, கவனமா இருப்பீங்க. தேவையில்லாத வார்த்தைகள்ல என்ன பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்க. எல்லாத்தையும் தெளிவுள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் வெல்லப்பட்டவராக இருப்பீர்கள். அல்லேலூயா. நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். ஏராளம் தாராளம் உங்கள் வாழ்க்கையில இருக்கும். குறைவுபட மாட்டீர்கள். மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா மாறுவீர்கள். அல்லேலூயா. அதான் சொல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்திய 6:33 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அதே இதுல 11ஆம் வசனம் சொல்லுது, எங்களுக்கு அன்னக்குள்ள அப்பத்தை என்ன பண்ணுங்க? தாருங்க. நீ கொடுத்துட்டே இருக்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன பண்ணுங்க? தாங்க. என்னை நிறைவாய் வைங்க. எல்லாத்தையும் சம்பூர்ணமா நீங்க வைங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டு போங்க. நானே குறைவுபட கூடாது ஆண்டவரே. ஏன் தவிக்க கூடாது? நான் உம்மை தேடுகிறேன், உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போக கூடாது. அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 13ல இருந்து வாசிங்க. 11ஆம் வசனத்துல இருந்து பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தை வாசிங்க. 13:4-13. நலமா இருக்கிறது. இது வந்து பவுல் சொல்லுகிற காரியம். என்னோட உபத்திரவப்பட்டது நல்லதா இருக்குது. மேலும் சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் ஆமென். பிலிப்பு சபை மாத்திரம் என்ன பண்ணுது? கொடுக்கல் வாங்கல்ல என்ன பண்ண என்கிட்ட உடன்பட்டீங்க. வேற எந்த சபை எனக்கு கொடுக்கல, கொடுக்க மனதே வரல. வாசிங்க. ஏன் குறைச்சலை நீக்கும்படி பவுல் சொல்றாரு, நான் வந்து எதிர்பார்க்கல, உபகாரங்களை நீங்க செய்த காரியங்களை எதிர்பார்க்கல. ஆனாலும் திருப்பி வாசிங்க. உங்கள் கணக்கு. ஆமென்.
உங்கள் கணக்குக்கு என்ன பண்ணணும்? அது பழகணும், பலன் வரணும், பெருகணும். ஏன்னா நீங்க வந்து எதிர்பார்க்காம, நான் எதிர்பார்க்காம நீங்க என்ன பண்ணீங்க? கொடுத்தீங்க. நான் உங்க கூட இருக்கும்போது நீங்க கொடுத்தீங்க. நான் வந்து இன்னொரு இடத்துக்கு தெசலோனிக்கே சபைக்கு போயிட்ட அப்புறம் கூட அங்கிருந்து நீங்க என்ன பண்ணீங்க? பணம் எனக்கு உதவிக்காரங்க என்ன பண்ணுங்க? அனுப்புனீங்க. அதனால நீங்க ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்க பலன் இல்லாமல் போகாதுன்றாரு பவுல். அல்லேலூயா. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் இல்லாமல் போகாது. வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் எனக்கு உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் எபாப்ரேத்துக்கு கையில் வரப்பட்டி கொண்டபடினால் ஹல்லேலூயா. ஊழியக்காரன் திருப்தி அடைஞ்சானா சபை மக்கள் திருப்தி அடைவாங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் திருப்தி அடைஞ்சானா சபை என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரன் ஆசீர்வச்சானா ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எதிர்பாராம கொடுக்குறோம் பாத்தீங்களா? அந்த பிலிப்பு சபையில் என்ன பண்ணாங்க? அந்த விசுவாசிங்க எதிர்பாராம என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. அவங்க பவுல் அப்போஸ்தலன் வந்து கூட இருக்கும்போது என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. அவர் வந்து அவங்க விட்டு போயிட்ட அப்புறம் கூட என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. கொடுக்கறத நிப்பாட்டல. கொடுக்கறத என்ன பண்ண? நிப்பாட்டல. கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணாங்க? இந்த திருப்தியாய் நடத்தி கொண்டு இருந்தார் ஆண்டவர். ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் திருப்திப்படுத்தாருன்னா எல்லாரும் சபையில் இருக்க எல்லாரும் திருப்தி அடைவாங்க. அப்படிதான் ஆசீர்வாதம் வருங்க. ஒரு ஊழியக்காரன் ஓட்டாண்டியா இருந்தானா சபை மட்டும் அதே நன்மை தான் மாறும். ஒரு ஊழியக்காரன் ஆண்டு நல்லா வச்சாருன்னா சபை மக்கள் ஆண்டு நல்லா வைப்பார். சபையை ஆண்டு பெருகிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. குறைபட வைக்க மாட்டார் உங்களை. ஹல்லேலூயா. எதிர்பாராமல் கொடுங்கள். ஆண்டு எதுவாக சரி, வேலைக்காரர்கள் ஒரு உதவி செய்தாலும் சரி, அதை எதிர்பாராமல் செய்யுங்க. உங்களுக்கு உணர்த்தப்பட்ட ஆண்டு உணர்த்துவ சில காரியம் உணர்ந்து சொல்வாரு, கொடுத்துடணும். யோசிக்க கூடாது, யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே மகிமையிலே எப்படி நான் செய்வேன் அப்படி இல்ல, உங்கள் குறைகளை நிறைவாக்குறவர் உங்களோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க என்கிட்ட இல்ல இல்ல சொல்ல தேவையில்லை. ஏராளத்தின் தேவன் உங்களோட இருக்கிறாரே. உங்களை நிறைவுபடுத்துகிறவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களோடு இருக்கிறார். எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களை பலன் என்ன தருகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும், உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையிருந்து உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம சுயத்தின் மேல் சாய்ந்து சுய காரியங்களை செய்து சுய பலத்தை நம்பி சுய சிந்தையை நம்பி காரியங்களை மேலே செய்தோம் என்று சொன்னா ஆண்டவரை மறந்து விட வேண்டியது, சொல்ல வேண்டியது என்ன? அவர் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார், என்னை அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற்றிக் கொண்டு இருக்கிறார். என் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நான் நம்பிக்கையாய் இருந்து என் வழிகள் எல்லாம் அவரை நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் போகிற ஒவ்வொரு பாதையிலும் அவரை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவரை மாத்திரம் தஞ்சமாய் கொண்டிருக்கிறேன், என் துருகமாய் கொண்டிருக்கிறேன். என் நம்பிக்கை அவர்தான். ஹல்லேலூயா. வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொண்டு அப்பொழுது அவர் உன் பாதையை நம்புவாரு, செவ்வைப்படுத்துவார். 5-6 அப்பொழுது அவர் பாதை செவ்வைப்படுத்துவார். ஏன்னா நிறைய இடத்துல
நம்ம என்ன எங்க போறோம் ஏது போறோம் நமக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். தீர்மானம் எடுக்க முடியல, சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியல. என் பாதையை செவ்வாய்ப்படுத்துகிறவர் என் தேவன், அவர் என்னோடு இருக்கிறார். என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை சொல்லி இருக்கிறாரு. அப்ப அப்படி இருந்தா அவர் எப்பொழுதும் என் பாத்திரத்தை நிரப்பி வழிய செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 23:5 சொல்லி, சத்துருவுக்கு முன்பாக எனது பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகப்படுத்தி பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரப்புகிறாருங்க, நிரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஏராளம் இருந்துகிட்டே தான் இருந்து குறைவுபடவே படாது. 5 வசனம் அதுதான் ரொம்ப முக்கியமான வசனம் தான். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை நம்ம ஆயத்தப்படுத்தி எனக்கு என்னை விரோதிக்கிறவங்க முன்பாக என் பகைக்கிறவங்க முன்பாக தான் என்ன பண்ற என்னை உயர்த்துகிறாங்க. வேற எதுவுமே இல்லை. என்னை நிரப்பிக்கிட்டே இருக்காரு. அவங்க முன்னாடிதான் என்னை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்னை பெருக பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்னை புறம் கூறுகிறவங்க முன்பாக தான் என்னை என்ன பண்றாரு, மேன்மையா வைக்கிறாரு. எல்லாத்தையும் எனக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. எல்லாத்தையும் முன்கூட்டியே எனக்கு என்ன பண்றாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. குறித்த வேளையிலே குறித்த நாளிலே அவர் அதை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா கைவிட மாட்டார். உங்களை குறைபட விட மாட்டேன்னு சொன்னா குறைபட விட மாட்டார். அவர்கள் விசுவாசிக்கிறது அவங்க வேற. அல்லேலூயா. 37ஆம் சங்கீதத்துல 7:11 வசனத்தை வாசிக்கிறார். இது சொல்றாரு. 37ஆம் சங்கீதம் 11 வசனம். பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. அல்லேலூயா. மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. சாந்த குணம் இருக்க வேண்டும். 5 வசனத்தை வாசிங்கள். அதே அறியாங்க எதை ஒப்புவிக்கணுமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருடைய நம்பிக்கையிலே அப்பொழுது அல்லேலூயா காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வழிகளை அவர் கையில் என்ன பண்ணுங்க, ஒப்புவிங்க. அந்த காரியத்தை வாய்க்கப்படுவார்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ, குறிச்சு வச்சுக்கோங்க. என் காரியத்தை அவர் வாய்க்கப்படுகிறார். நான் என்ன காரியம் எனக்கு உள்ளாது இருந்தாலும் சரி, எந்த காரியங்களுக்காக நான் அந்த வேண்டிக் கொண்டிருந்தாலும் சரி, ஹலோ, எனக்கு வரக்கூடாத காரியங்கள் எல்லாம் எனக்கு வந்து சேர வேண்டும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து எனக்கு சேர வேண்டும். அப்ப என்ன பண்ணோம், உங்க வழியெல்லாம் யாருக்கு ஒப்புவிக்கிறோமா? அவர்கிட்ட ஒப்பு வச்சிருங்க, விட்டுருங்க. நான் ஒவ்வொரு நாள் எப்படி போகுதுன்னு நீங்க யோசிக்காதீங்க. அடுத்த நாள் எப்படி நான் சமைப்படுவேன் யோசிக்காதீங்க. அவர் கையில உங்க நாட்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவர் கையில கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை, பதற தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, டென்ஷன் ஆக தேவையில்லை. பிபி ஏறாது, எதுவும் ஏறாது. சில பேருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி பிபி ஏறி முடியெல்லாம் குட்டி போய் ஒரு மாதிரி ஆயிடும். பார்த்தா என்ன, ஒரு சின்ன வாலிப வயசா தான் இருக்கும், ஒரு 30 வயசு 40 வயசு அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, அப்பவே முடியெல்லாம் முக்கால்வாசி கொட்டிடும். காரணம் என்னன்னா டென்ஷனு, முடியே இருக்காது. அதான் அறுவடை சிவி அதை எல்லாரும் முடியும் என்ன பண்ணுவாங்க, அது பொறுத்து. காரணம் எதுக்குன்னா டென்ஷன். இதுல டென்ஷனு, அப்பவே பிபி இருக்கும். சின்ன வயசுல பிபி இருக்கும். வாழ்க்கை குறித்த டென்ஷன். அடுத்தது என்ன பண்ண போறேன், ஏன் செய்ய போறேன், இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குது, இந்த மாதிரி காரியங்கள் நான் செய்யணுமே, என் லைஃப்ல நான் என்ன ஆக போறேன் தெரியாது. டென்ஷன். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் டென்ஷன் வருது. எது வருதுமா, பிபி வருது. அவங்களுக்கு என்ன டென்ஷனு, 11th 12th எல்லாம் 10th எல்லாம் தோற்றம் மலையை முறிக்கிற மாதிரி டென்ஷன். ஃபெயிலா இருக்கா, அந்த திருப்பி உட்காந்து எழுத வேண்டியது. ஃபெயிலியர்ஸை பார்த்தா சக்சஸ். அதுல உலகத்தானே சொல்றேன், ஃபெயிலியர்ஸை பார்த்தா சக்சஸ்.
ஒரு வாட்டி ஃபெயில் ஆறீங்க, திருப்பி எழுதுங்க, தப்பு இல்லை. அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அதனால என்ன ஆகுது, டென்ஷன் ஆகி வேற மாதிரி தவறான காரியங்கள் என்ன பண்ணாங்க, தீர்மானங்களை எடுக்கிறாங்க. காரணம் என்னன்னா ஒண்ணும் இல்லாத காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள். ஏன்னா அப்ப என்ன இல்ல, ஆண்டோட நன்மை இல்ல, அவங்க என்ன பண்ணல, திருப்தி ஆகல, பாதை தெரியாதவர்கள். பாதை தெரியாதை போல அலைந்தே உலகிலே நல்ல நேசராக வந்து என்னை மீட்கிறே, நல்ல நேசனாக வந்து என்னை மீட்கிறே. அம்மா பரவாயில்ல பாட்டு. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்த இந்த உலகத்துல நல்ல நேசராக நீ வந்து என்னை மீட்டி கொள்கிறேன். அல்லேலூயா. அவரை நம்மளை மீட்டெடுக்கிறது, அவரை நம்ம தேடி வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினாரு. நான் ஒண்ணும் இல்லாமல் கடந்த போது என்னை தூக்கி விட்டார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுத்துக்கிறேன். சங்கீதம் 66 இன்னைக்கு வாசிச்ச சங்கீதத்துல 8ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன். ஜனங்களே கேட்க பண்ணுங்கள், அல்லேலூயா, தள்ளாட ஓட்டாமல், ஆமென். நம்ம ஆத்மாக்களை என்ன பண்றாரு, உயிரோட வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம காலை என்ன பண்ண மாட்டாரு, தள்ளாட ஓட்ட மாட்டார். அல்லேலூயா. போகிற பாதையை ஸ்திரப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. உங்கள் போகிற பாதை என்னென்று உங்களுக்கு காட்டி கொடுக்கிறாரு. நீங்கள் பதற தேவையில்லை. நீங்க எப்படி தடிக்கு விழுந்துருவீங்களோ என்று நீங்க என்ன பண்ண தேவை, பயப்பட தேவையில்லை. வாசிங்க 10ஆம் வசனம். எங்களை சோதித்தீர். அல்லேலூயா. ஒரு காரியம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில புடமிடப்படுறீங்களா, சோதனை வருதா, கவலைப்பட தேவை. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அப்படி இருக்கும்போது அவன் விரும்பினால் அது வந்து சேரும் கடைசியில. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சகித்து கொண்டு இருக்கலாம். சகிப்புத்தன்மை அவசியம். எங்கள் வலைகளை என்ன பண்ண, வழியில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் ஆமென் தண்ணீரையும் நடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எங்களுக்கு சோதனை வருதுன்னா, எங்களுக்கு வேதனை வருதுன்னா, எங்களுக்கு போராட்டம் வருதுன்னா, ஏதாவது ஒரு வலையில அகப்பட்டு இருந்ததுன்னா எதுவும் சும்மா காரணம் இல்லாம கிடையாது, ஒரு காரணத்துலதான் உங்களை பயிற்றுவிக்கிறதுக்கு மாத்திரம்தான். நீங்க அந்த வலையில கிழிச்சிட்டு வெளியே வரணும் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஐயோ அகப்பட்டுட்டேனே, எப்படி போறது இல்ல, போராடணும், நீங்க பலப்படணும், துணிஞ்சு காரியங்களை செய்யணும். மனுஷரை எங்கள் தலைமையில் என்ன பண்ணாரு, ஏறி போக பண்றாரு. அவன் ஏறி போறானே அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க போறீங்களா? நீங்களும் விட மாட்டேன், நானும் போறேன், முயற்சி செய்ய போறீங்களா? எதுவுமே ஒரு இதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஒரு பள்ளத்துல எதுவும் மாட்டிக்கிட்டேன்னா எதுவுமே முயற்சி செய்யாம இருப்பீங்களா? ஏதாவது ஒரு கத்தவாது செய்யணும். அப்படியே நான் எதுவுமே செய்யாம அப்படியே உட்கார்ந்து போயிடல, இல்ல, ஏதாவது ஒரு முயற்சி செய்வோமா இல்லையா? உங்களால எங்கேயாவது குடிச்சு ஏற முடிஞ்சுன்னா ஏற ட்ரை பண்ணுவீங்களா இல்லையா? அதுதான் பண்ண சொல்றாரு ஆண்டவர். திறமை இருக்கிறவன் ஏறி போயிடுவான். ஹலோ, புரியுதாங்க? திறமை இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஏறி போயிடுவான். மாட்டிக்கிட்டேனே, இப்படி ஆயிடுச்சே அப்படி புலம்புறவன் புலம்பிக்கிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. தீயையும் தண்ணீரும் கடந்து வந்தோம் என்றார். அல்லேலூயா. வாழ்க்கை அப்படிதான் கொண்டு போறார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில அப்படிதான் நடத்தி கொண்டு போகிறாரு. தீயையும் தண்ணீரும் கடந்து வந்தோம். இப்ப என்ன பண்றாரு, செழிப்பான இடத்துல என்ன பண்றாரு, கொண்டு வந்து விடுறாரு.
ஹல்லேலூயா. தீயா இருக்கு, நெருப்பு மாதிரி சுடுதா லைஃப், மூழ்கி போற மாதிரி இருக்குதா, அதெல்லாத்தையும் கடந்து போவோம். ஆடு நல்ல இடத்த வச்சிருக்காரு. நமக்கு இதெல்லாம் ஒரு சோதனை. நம்ம சபையை இது மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாதான் போவாரு, அந்த சீசனுக்குள்ளாதான் கொண்டு போவாரு. சில இடத்துல சம்மர் இருக்கலாம், வெயில் அடிக்கலாம், சுட்டு அடிக்கலாம், சூழ்நிலை அப்படி இருக்கலாம், மோசமா இருக்கலாம். சில டைம்ல விட்டர் போல குளிர்ச்சியா இருக்கலாம். எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் வழியாக தான் ஆண்டு என்ன பண்றாரு, கொண்டு போறாரு. சூழ்நிலைய நமக்கு சாதகமா மாற்றுறாரு. ஹல்லேலூயா. நமக்கு செழிப்பான இடத்துல கொண்டு போய் நம்ம வைக்கிறாரு. ஹல்லேலூயா. வைப்பாரா இல்லையா? நாம் தேவன் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிப்போம். 1 தீமோத்தேயு 5:8. நல்ல இடத்தை ஆண்டு கொண்டு போய் வைக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டாரையும் மறுதலித்தவனும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவனுமாகிய பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவருமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்துக் கொள்ளாதே. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விவாகம் கொள்ளும் பொழுது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவள் சோம்பேறி உள்ளவர்களாய் வீடாய் திரிய பழகுவார்கள். விசுவாசிகளாகிய ஒருவரிடத்திலாவது ஒருத்தினிடத்திலாவது விதவையில் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதில் வைக்கக்கூடாது. நன்றாய் விசாரணை செய்து உங்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரியப்படுத்தியவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஏன் இந்த காரியங்களை முழுசா வாசிக்க சொன்னா, ஹல்லேலூயா, ஏன் இந்த காரியங்களை வாசிக்க சொன்னா, இது வந்து ஹெல்பிங் மைண்ட் சொல்றது. ஒரு விதவைகளுக்கு ஹெல்ப் பண்றது அது தப்பு இல்லை. ஆனா யாருக்கு எங்க ஹெல்ப் பண்ணணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லப்படுகிறது. எல்லாரும் கஷ்டமா பாவமா தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியணும் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், யார் என்ன பண்ணுவாங்க, ஒரு காசு வச்சு என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியணும். அதான் இங்க சொல்றேன். ஹெல்பிங் மைண்ட் நல்லதான், உதவி செய்யற மனம் வந்து நல்லதுதான். ஆனா யாருக்கு உதவி செய்யணும்னு இருக்குது. ஹல்லேலூயா. கொடுக்கிறது நல்லதுதான், ஆனா யாருக்கு கொடுக்கணும்னு இது தெரியணும். ஹல்லேலூயா. உண்மையா இருக்கிறாங்களா இல்லைன்னா அவங்க போய் சொல்லி வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் எப்பொழுதும் ஆண்டுக்குள்ளாலே இருக்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார், கொடுங்குவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுப்பார். வீட்டில் அந்த அதிகாரத்தை வாசிங்க. வீட்டில் போயிட்டு அந்த அதிகாரத்தை வாசிங்க. இன்னும் தெரிவிக்கப்படும் எதுக்கு யாருக்கு கொடுக்குறது, எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அதில் சொல்லப்படுது. ஸோ அதனால் முக்கியமாக விதவைகளுக்கு தான் அதிகமாக பேசப்படுது. எதுக்காக இந்த வார்த்தைகள் இல்லை. ஸோ எல்லாவற்றும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உலகம் மோசமான ஒரு நிலைமையில இருக்குது. ஸோ நம்ம ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். எல்லாத்தையும் ஜெபத்தோட செய்யுங்க. லைஃப்ல எல்லாத்தையும் பெருக்கத்தை அனுபவிப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஏராளத்துக்கு தேவை எல்லாத்தையும் ஏராளமாய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க உங்களை அவர்கிட்ட என்ன உண்மையா ஒப்பு கொடுங்க. அவர்
சரி நான் போற பாதை என்னன்னு எனக்கு தெரியும் ஆண்டவன் கேளுங்க. ஆண்டு உங்களை சரியாய் வழிநடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதாவே உங்களை கருணை செலுத்துகிறோம். இவையெல்லாமே நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்களிலே சரியா இருக்கிற சொல்லி பாராட்டுங்க. எங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீர் ஆண்டவரே மாற்றி போடுங்க. நீர் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறோமோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் பதில் தர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் வர வேண்டும் ஆண்டவரே. இனி நாங்கள் எந்த சூழலில் நாங்கள் தோர்ந்து போகாதபடி எல்லாவற்றிலும் ஆண்டவரே நிறைவாய் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் முதிர் வயதிலும் கனி கொடுக்கும்படியாக நீர் ஆண்டவரை மாற்றுங்க. உங்க சூழ்நிலைகளை மாற்றுங்க. நாங்கள் எந்த சூழ்நிலையும் நாங்கள் ஆண்டவரே எங்களுக்குரிய காரியங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்காதபடி, எங்களுக்குரிய நிலைமைகளை விட்டுக் கொடுக்காதபடி ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே நாங்கள் அதில் உறுதியாக இருக்கும்படியாக கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறந்து எங்களுக்காக கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே தடைப்பட்ட காலம் எல்லாம் ஆண்டவரே இப்பொழுதே ஒண்ணுமில்லாமல் போகட்டும் கர்த்தாவே. எல்லாம் சரியான காரியங்கள் வந்து சேரட்டும் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் வந்து ஆண்டவரே சேரட்டும் கர்த்தாவே. நிறைவாய் நீர் வைங்க, ஏராளமாய் நீர் வைங்க, தாராளமாய் எங்களுக்கு ஆண்டவரே நீ தாங்க ஆண்டவரே. நாங்களும் மற்றவர்களுக்கு ஆண்டவரே தாராளமாய் கொடுக்கிற மனதை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தை பிரகாரமாக நாங்கள் செய்ய முடியாது பாராட்டுங்க. கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. குறைபடாமல் நடத்துங்க. கடன் இல்லாமல் நடத்துங்க ஆண்டவரே. கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே. கடன் கொடுக்கக்கூடாது கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையும் கைமாற்றா எந்த காரியம் செய்யக்கூடாது கர்த்தாவே. நீர் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை ஆண்டவரே புதிதாக்குங்க, கழுவுங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபையா இருங்க. பெரிய பெரிய காரியம் செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் குறையில்லாதபடி நடத்துங்க ஆண்டவரே. அதை நிறைவோடு நடத்துங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தூரத்தனையான ஆசீர்வாதம் வந்து சேரட்டும். எங்கெந்த காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள் எல்லாத்தையும் வந்து சேரட்டும் கர்த்தாவே. கூட இருந்து பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க. எந்த நோய் நொடி இல்லாத பாதுகாத்து கொள்ளுங்க. இப்பொழுது யாருக்கெல்லாம் விண்ணப்பங்கள் இருக்கிறோ எல்லா விண்ணப்பங்களும் வந்து பதில் கிடைக்கிற மாட்டவரே. என்னென்ன காரியங்கள் வேண்டிக் கொள்ள எல்லாத்தையும் பதில் கிடைக்கிறது கர்த்தாவே. ஓ விலங்கினங்கள் எல்லாம் நீங்கட்டும், சுகவீனம் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல ஆண்டவரே சுகவீனமாக படுத்திருக்கிறார்களோ எல்லாம் ஆண்டவரே சுகம் பெறட்டும். எந்தெந்த காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாம் ஆண்டவரே நீங்கட்டும். நீர் ஆண்டவரே எல்லாச்சும் ஆண்டவரே அது மென்டல் பிரஷரா இருக்கலாம் ஆண்டவரே, எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எல்லாம் நீக்கி போடுங்க. சத்ருவான் கொண்டு வர எல்லா ஆக்கினைக்கும் ஆண்டவர் நீக்கலாக்கி விடுதலையாக்குங்க கர்த்தாவே. நீராண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க, பலத்த காரியம் செய்யுங்க. துதி கடமை எல்லாம் செலுத்துகிறோம். நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.